friends, இன்னைக்கு 12th business maxல exercise 2.5 second sum பார்க்க போகிறோம். u is equal to x cube அப்படின்னு எடுத்துக்கிறோம். and integration of dv is equal to integration of 3 e power 3x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வந்துட்டு u is equal to x cube அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப u dash 3x square அப்படின்னு ஆகும் இல்லையா. ஸோ இதை மறுபடியும் u double dash பண்ணுறப்ப 3 into 2x அப்படின்னு வந்து 6xன்னு வரும். and u triple dashன்னு வரப்போ 6. ஸோ இதுக்கு மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0 ஆயிரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு v பார்ப்போம். v is equal to e power 3x. இது வந்து இப்போ நம்ம இதை இன்டெக்ரல் பண்ணுமோ அப்படின்னா எக்ஸுக்கு கோஎஃபிஷியண்ட்டாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம கீழே எழுதிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி எழுதுகிறப்ப v1 is equal to e power 3x divided by 9 and v2 is equal to e power 3x divided by 27. ஸோ உங்களுக்கு கீழே அந்த 3யோடு அந்த மல்டிபிள் பண்ணிகிட்டே வருவோம் ஒவ்வொரு டேர்மும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அதை நம்ம மல்டிபிள் பண்ணிகிட்டே வருவோம் ஒவ்வொரு டேர்மும். ஸோ இது வந்து போயிட்டே இருக்கும். பட் நம்ம லெஃப்ட் சைடு u வந்து எவ்வளோ வருமோ ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே போட்டால் போதும். ஸோ இதோட மறுபடியும் 3 மல்டிபிள் பண்ணுறப்ப 7 3s are 21 balance 2 and 2 3s are 6 8 81. ஸோ ஜஸ்ட் நம்ம 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்கும் இல்லையா, x cube of 3 power x 3x into dx is equal to ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். uv minus u dash into v1 plus u double dash into v2 minus u triple dash into v3 plus dot dot dot. ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது கீழே நம்ம இப்படி எழுத போகிறோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணால் போகிறோம் ஜஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு எல்லா வேல்யூமே தெரியும் இல்லையா, எக்ஸ் க்யூப். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கவனமாக போட்டுட்டா அப்படின்னாலே இங்கே நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுற வேலை தான், ஈஸியாக பண்ணிடலாம். e power 3x divided by 3 and minus 3x square into, ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு என்ன வரும், v1 e power 3x divided by 9 போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். u double dash வந்து 6x into v2 வந்து e power 3x divided by 27 and minus u triple dash என்னது 6 into e power 3x divided by 81. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 times 27 times, ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 9 times and இது 2 times 3 times 1 time and இது வந்துட்டு ப்ளீஸ் ஆர் இது வரக்கூடாது, இப்போ 3x மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இது மட்டும் தான் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே e power x எல்லாமே காமனாக e power x இருக்கும், e power 3x. ஸோ அந்த e power 3x எல்லாம் காமனாக எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூப் தான் வரும். எக்ஸ் க்யூப் மைனஸ் இது என்னது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 3ன்னு இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 3 and next x square divided by 3 plus 2x divided by 9, next minus 2 divided by 27. கடைசியாக நம்ம ப்ளஸ் சி போட்டு சம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.